ஹலோ, நான் மீஞ்சூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ஹரிமுத்தையா. எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பாருங்கள். ஒரே தொட்டியில் 2 செடி வச்சுருக்கோம். அதில் பூ பாருங்கள். அடுத்தது இன்னொரு சின்ன செடியில் வச்சுருக்கோம். இது பாருங்கள், கத்திரி செடி. இதுலேயே பாருங்கள், அந்த கத்திரி செடியிலே ஜாதி மல்லி பதியம் போட்டிருக்கோம். எங்கள் வீட்டு ஜாதி மல்லியை பாருங்கள். ஒரே செடி தான் இது. எவ்வளோ அழகாக. என்னுடைய ஏஜ் வந்து 61 இருந்தாலும் எவ்வளோ அழகாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் பாருங்கள். எந்த ஒரு ரசாயன உரமும் இல்லாத ஒரு தோட்டம். எடுத்து பாருங்கள், சுண்டக்காய் ஃபுல்லாக இருக்கும். சுண்டக்காய் ஃபுல்லாக சுண்டக்காய் தான். ஒரே செடியில் எப்படியும் ஒரு 5 கிலோ காயாவது இருக்கும். சுண்டக்காய் வந்து ஆன்டி பாக்டீரியல் தடுப்பு, உடம்பில் உள்ள எல்லா எதிர்ப்பு சக்தியையும் கூட்டி கொடுக்கும். எங்கள் வீட்டு மல்லி செடியை பாருங்கள். இது சீசனே கிடையாது, இருந்தாலும் எங்கள் வீட்டில் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இவ்வளோ மொட்டு பாருங்கள், எல்லா இடத்துலையும் மொட்டு. இது ஒரே செடி தான். இதை வந்து நான் இலைய பூரா தமிழ் சேனலில் சொல்கிற மாதிரி, தமிழ் ஒன் சேனலில் அந்த மேடம் சொல்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுருவேன். இலை உருவி விட்டுருவேன். எப்சம் சால்ட்டு நிறைய ஒரு ஸ்பூனு 10 நாளைக்கு ஒருக்கா போடுவேன். வாழைப்பழத்தூள் கழிவு, அந்த தண்ணி, எந்த ரசாயன உரமும் இல்லாத ஒரு செடி. இது வந்து குண்டு மல்லி. பறிச்சிட்டா பூக்க மாட்டேங்குது, பட் செடியில் இருந்தால் பெருசாக இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல வாசனை. இந்த பக்கமே வர முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இது பாருங்கள், எல்லாமே சாமந்தி செடி. ஃபுல் சாமந்தி தான். ஒரு செடி தான் இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கு. அடுத்து பாருங்கள், தவசிக்கீரை. ஒரு குச்சி தான் ஒடிச்சு வச்சேன். அடுத்தது பாருங்கள், பன்னீர் ரோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மாடியில் காய்ச்சிருக்க முருங்கைக்காய். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியுமே நல்ல ஈல்டிங்க எனக்கு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் வந்து நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.